நல்லா சம்பாதிக்கிறோங்க. ஆனா சம்பாதிக்கிற காசு நம்ம கையிலேயே நிக்க மாட்டுது. அது ஏதோ ஒரு பொத்தல் பையில போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புலம்புறத நம்ம கேட்டிருக்கிறோம். நாம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நம்ம கரெக்டா இருந்தோம்னு சொன்னா கண்டிப்பா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமும் அது நம்ம கையில நிற்கும். என்ன, தேவனுக்காக கொடுக்க வேண்டிய தசம பாகங்களை நிறைய பேர் கொடுக்கறது இல்ல. 10ல் 1 பங்கை கண்டிப்பா தேவனுக்காக கொடுக்கணும். இதுதான் வேதமே சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றாரு மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள், அப்போது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று கர்த்தரே சொல்றாரு. அதனால கொஞ்சம் சம்பாதித்தாலும் அதுல ஒரு பங்கை நீ கர்த்தருக்காக தசம பாகம் செலுத்தும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் இது நிமித்தம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.